ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தம்ப்லைன் பார்த்தாலே உங்களுக்கு என்ன டாபிக் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ தண்ணி எப்போ குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கப்புறம் எத்தனை மந்த்ல இன்க்ரீஸ் பண்ணணும், 10 மந்த்ஸ்ல, 1 இயர்ல, 1.5 இயர்ஸ்ல எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேரோட டவுட். ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். நிறைய மம்மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 5 மாசத்துலேயே குழந்தைக்கு தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நிறைய மம்மிஸ் 5.5 மாசம். பட் மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் மம்மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 180 days கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாலிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாருமே ஒரு 1-2 நாளைக்கு முன்னாடி வந்து தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து நானுமே செடியனுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5.5 மாசத்துல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் செடியனுக்கு. ஸோ தண்ணி வந்து நம்ம கொடுக்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் தண்ணியை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த 2 நாளுமே அதே அளவு தண்ணியை குழந்தைக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக, இல்ல ஃபர்ஸ்ட் டே ஒரு 1/2 ஸ்பூன் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக செகண்ட் டே ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த டக்குன்னு அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்குல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் 2 நாளுமே ஒரே குவான்டிட்டியில குழந்தைக்கு கொடுங்க. குழந்தை ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து லைக் அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கணும் குழந்தைக்கு. அப்பதான் வந்து அது வந்து லைக் அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கோ ஃபார்முலாக்கோ அவங்க இருப்பாங்க. டக்குன்னு நம்ம வந்து வாட்டருக்கு சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ எடுத்த உடனே வந்து ஒரு நாள் நான் இவ்வளவு கொடுத்துட்டேன்றதுக்காக அப்படியே கிராஃப் ஏறுற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொடுத்துட வேண்டாம் குழந்தைக்கு. எய்தர் ஓப்பன் கப் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ரா கப், இது ரெண்டுத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி அதுல வந்து குழந்தைக்கு வந்து நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா நீங்க அதுல வந்து கொடுக்கலாம். இல்ல நீங்க வீட்டுல வந்து குழந்தை ஏதாவது விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க அந்த டைம்ல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து குழந்தைக்கு வந்து பழக வைக்கலாம். அதை தவிர வந்து இந்த ஸ்பவுட்டட் கப் மாதிரி இருக்கும், லைக் இந்த மாதிரி இருக்கும். இது மேல உள்ளது வந்து குழந்தை வந்து மிஸ் பண்ணிட்டான், எங்க விளையாண்டு தூக்கி போட்டான். ஸோ இதோட ஒரிஜினல் பிக் வேணும்னா நான் இங்க அட்டாச் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கப்லாம் தயவு செஞ்சு குழந்தைக்கு வந்து லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கப்ஸ் குழந்தைக்கு யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு பீடியாட்ரிஷனே இப்பெல்லாம் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கப்லாம் நீங்க பெட்டர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது லைக் ஓப்பன் கப், ஸ்ட்ரா கப், இது ரெண்டையும் தாண்டி ஒரு பெஸ்ட் கப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட டம்ளர் தான். ஸோ டம்ளர்ல நீங்க குழந்தைக்கு பழக்க வைக்கிறது வந்து ரொம்ப 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 பெஸ்ட். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு ஈஸி வந்து பழகிட்டாங்க அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. நீங்க வேற எதுக்குமே குழந்தைய பழக்க வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. டம்ளர் பழகிட்டாலே ஓப்பன் கப்க்கு ரெடி ஆயிடுவாங்க. டம்ளர் பழகிட்டாலே ஸ்ட்ரா கப்க்கு ரெடி ஆயிடுவாங்க. டம்ளர் பழகிட்டாலே சிப்பி கப்க்கு எப்படி சிப் பண்ணி குடிக்கணும்ன்ற அளவுக்கு. ஸோ எல்லாமே ஆல் இன் ஒன் பாத்தீங்கன்னா அதோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டம்ளர் தான். ஸோ அதை வந்து நீங்க வீட்டுல இருக்கும் போது குழந்தைக்கு வந்து நீங்க பழகி கொடுக்கணும் குடிக்க வைக்கிறதுக்கு. ஸோ எல்லா டைமும் 24/7 வந்து நீங்க ஒரு ஓப்பன் கப் இருக்கு, இல்ல ஒரு ஸ்ட்ரா கப் இருக்கு, ஏதோ ஒரு லைக் வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா நீங்க அதையே குழந்தைக்கு வந்து கொடுத்துட்டே இருக்க கூடாது. ஸோ நீங்க அதை பேலன்ஸ்டா கொண்டுட்டு போக ஸ்டார்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே டம்ளர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போக 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 குழந்தைக்கும் அது ஈஸியா இருக்கும், நமக்கும் வந்து அது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு எப்படி நீங்க இன்ட்ராக்ஷன் கொடுக்கலாம்னா இது வந்து ஒரு ஒன் வே மெத்தட் மாதிரி நான் சொல்ல மாட்டேன், 2-way கம்யூனிகேஷன் மாதிரி தான். ஸோ குழந்தைக்கு வந்து நீங்க வந்து எய்தர் ஓப்பன் லைக் தண்ணி குடுக்குறீங்க அப்படின்னாலே அவங்க முன்னாடி அதை நீங்களுமே வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்க அதை வந்து ஈஸியா பழக்க வைக்கணும். பட் ஸ்டார்டிங் ஒரு 1-2 நாள் வந்து அப்படி இப்படிதான் வந்து ஃபெயிலியரா போகும். லைக் குழந்தை வந்து பிடிக்க மாட்டாங்க, இல்ல துப்பிடுவாங்க, இல்லைன்னா வந்து சரியா பண்ண மாட்டாங்க. பட் அது வந்து காமன். நீங்க என்னனாலும் சரி, எய்தர் நீங்க சாலிட் ஃபுட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும், இல்ல நம்ம வந்து அதை வந்து சாலிட்ல இருந்து நீங்க செமி சாலிடா இல்லைன்னா வந்து லைக் அதை அப்படியே மசிச்சு குடிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது எல்லாமே பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் வந்து அது கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பேசிக்கா வந்து இந்த பவுடர் கப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு யார் சொன்னா என்னோட பீடியாட்ரிஷியன் தான். ஏன்னா எனக்கு வந்து இதை பத்தின எந்த நாலேஜுமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சில்ட்ரனுக்கு வந்து பேபி ஹக்ல இதுதான் வாங்கியிருந்தேன். பட் என்னோட பீடியாட்ரிஷியன் வந்து இதை பார்த்த உடனே இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் எய்தர் ஓப்பன் கப் இல்லைன்னா ஸ்ட்ரா கப், இது ரெண்டுல நீங்க வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பன் கப் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வே ஆஃப் ஹேபிட் இருக்குல்ல, ட்ரிங்கிங் ஹேபிட் குழந்தைக்கு அதுவே வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், மெச்சூர்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அது சிமிலர் டு டம்ளர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே இது ஸ்டாக் அப் பாத்தீங்கன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து அது கொஞ்சமே வந்து நல்லாவே வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து அட்வைசபிள். இந்த ஸ்பவுடட் கப்பா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த சிப்பி லைக் அந்த சிப்பர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அது கீழே வந்து சிப்பரா இருக்கும், மேல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பவுட்டடா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துதான் வாங்குற மாதிரி. ஸோ அதுவுமே அட்வைசபிள் கிடையாது.
லைக் இந்த லைக் இந்த ஸ்பவுட்டருக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு சிலிகான் லைக் கப்பா வாங்கிக்கலாம். அந்த ஸ்ட்ரா கப்பே வந்து நல்ல ஒரு சிலிகான் கப்பா வாங்கிக்கலாம். அதுல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா சிக்கோ பிராண்ட்ல இருக்கு. அது எப்படின்னா நல்லா வந்து நம்ம சீவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பேபிக்கு. ஸோ ஒரு ஸ்பூனுமே அந்த மாதிரி நல்லா வந்து வளைஞ்சு நெளிஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கு வந்து அது ஈஸியா வந்து நம்ம அந்த தண்ணி குடிக்கிறது வந்து ஈஸியா பழகிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் அந்த ஸ்ட்ரா வச்ச கப் வந்து அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த ஸ்ட்ராமே வந்து நல்ல குட் குவாலிட்டி கண்டிஷன்ல இருக்கான்றத பாத்துக்கோங்க. நாளை குழந்தைக்கு பழக்கிறீங்க, லைக் சிப்பிங்ல எல்லாம் அந்த சிப்பி இதுல எல்லாம் பழக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்க குழந்தை முன்னாடி உட்காந்து உங்களோட வாட்டர் பாட்டில குடிக்க லைக் இன்ட்ராக்ஷன் மாதிரி சொன்ன மாதிரி அந்த இன்ட்ராக்ஷன் வச்சுட்டே வந்து குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 மாசத்துலயே நானுமே வந்து என்னோட லைக் சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு 1-2 நாளைக்கு முன்னாடி குழந்தைக்கு தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் டம்ளர்ல தான் கொடுத்தேன். டம்ளர்ல ஒரு 1-2 ஸ்பூன் வந்து குழந்தைக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். செகண்ட் டேவுமே அந்த 1-2 ஸ்பூன் தான் நான் கொடுத்தேன். குழந்தைக்கு எப்படி அதை வந்து முழுங்குறாங்க அப்படின்னு ஸ்டார்டிங் கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அதுல 3/4 ஸ்பூன் வெளில தான் போகும், ஒரு சொட்டு தான் உள்ள போகும். பட் அது வந்து ரொம்ப காமன். பட் நம்ம அதை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா நான் என்னோட சாலிட் வந்து குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செழியனுக்கு வந்து நான் வந்து டைரக்ட் டம்ளர்ல கொடுக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் அவங்க ஸ்பூன்ல ஓரளவுக்கு முழுங்குறதுக்கு ட்ரெயின் ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ டம்ளரை வந்து நான் டைரக்டாவே வந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். ட்ரஸ்ட் மீ, நான் ஒரு 5 மாசம் 6 மாசத்துல குழந்தைக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 7-7:30 வரைக்கும் என் வீட்டுல வந்து வாட்டர் பாட்டிலே இருக்காது, நான் வாங்கவே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கா இருக்கட்டும், நம்ம அம்மாவா இருக்கட்டும், இல்ல நம்ம பாட்டியா இருக்கட்டும், டம்ளர்ல தான் கொடுத்து பழகிருக்கு. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அதனால வந்து நான் எடுத்த உடனே செடிக்கு நான் அதுதான் பழக்கினேன். அது பழக்கினதுனாலே என்னமோ தெரியல, வெளியில போனா ஈஸியா ஓப்பன் கப்ல குடிச்சிருவாங்க, வெளியில போனா ஈஸியா ஸ்ட்ரா கப்ல குடிச்சிருவாங்க. அந்த சிப்பர் கப்லயுமே வந்து நான் எதுக்குமே எந்த ட்ரைனிங்குமே கொடுக்கல, டம்ளருக்கு மட்டும் தான் நான் கொடுத்தேன். நீங்க எந்த என்னோட வீடியோல பார்த்தாலுமே தெரியும், குழந்தை சின்ன வயசுல இருந்தே நான் டம்ளர்ல தான் பழக்க ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் ஒரு 1 வீக்கான ப்ராசஸ். அந்த 1 வீக் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த குழந்தைக்கு அதை பழக்க வைக்கணும். அது பழக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுக்குமே நம்ம இது பண்ண தேவையில்லை. நீ இதை இப்படி அப்படி நம்ம சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ நான் அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு செழியனுக்கு வந்து தண்ணி குடுக்கறதுக்குன்னே ஒரு டைமிங் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டைம்ல வந்து அந்த டம்ளர்ல வந்து நம்ம குழந்தைக்கு பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுதான் செழியன் அப்படின்னா என் கம்ஃபர்ட்டுக்கு செழியனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மடியில உட்கார வச்சுக்கிட்டேன் நான் டம்ளர் பழக்கினதுக்கு. ஸோ என் கம்ஃபர்ட்டுக்குன்னா நான் எந்த கம்ஃபர்ட்ல இருக்கேன் அப்படின்றது இல்ல. பேபி வந்து நீங்க ஒரு ஹை சேரோ இல்ல ஃபீடிங் சேர்லயோ உங்க கம்ஃபர்ட்க்கு குழந்தைய நீங்க எதுல உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி உட்கார வைக்கிறதா லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட மடியில உட்கார வச்சுக்கிட்டேன். 1/4 டம்ளருக்கும் ரொம்ப கம்மியா தான் அந்த டம்ளர்ல வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 2 சிப் வந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ கண்டினியூஸாவும் கொடுக்க கூடாது, அதே மாதிரி இன்டர்வல் இல்லாமையே கொடுக்க கூடாது. 2 டிராப் கொடுத்து இன்டர்வல் விட்டுக்கிட்டே இருக்கணும் குழந்தைக்கு. ஸோ அப்படி வந்து நீங்க வந்து அந்த 1/4 டம்ளரையும் ஒரு அரை மணி நேரம் எடுத்தாவது குழந்தைய வந்து குடிக்க வைக்கணும். நிறைய வந்து வெளியில தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய வெளியில தான் துப்புவாங்க. அது உள்ள பாத்தீங்கன்னா அந்த 1/4 டம்ளர்ல 1 ஸ்பூன் கூட உள்ள போயிருக்காது. பட் அது எல்லாமே வந்து ஒரு 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் அதை அப்படியே பழகிடுவாங்க. பொறுமையா நம்ம வந்து கொடுக்க பழகிட்டாலே போதும். அப்ப கொடுக்கும்போது நீங்க அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே லைக் பேசிக்கிட்டே ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே நீங்க குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமா அவங்க சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. எய்தர் வந்து அந்த கை வச்சு தட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா இப்படி திரும்பிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தை பண்ணிட்டாலே அவங்களுக்கு தண்ணி போதுன்றது நமக்கு புரிஞ்சுட்டு நீங்க விட்டுறணும். நான் 1/4 டம்ளர் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக 1/4 டம்ளரே குழந்தைக்கு கொடுக்க கூடாது. 1/4 டம்ளர் சீக்கிரம் குடிச்சிட்டாங்கன்றதுக்காக அரை கிளாஸ் வந்து குழந்தைக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் பேஷண்டா ஒரு அளவுக்கு வச்சுட்டு அப்படியே நீங்க குழந்தைக்கு கொடுத்தாலே போதும். நான் இந்த மாதிரி வந்து ஒரு 1 வீக் to 10 days வந்து ரொம்ப பேஷண்டா டெய்லி மடியில உட்கார வச்சு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தண்ணி டைம்னே எங்க 2 பேருக்கு வச்சு நான் அப்படிதான் வந்து செழியனுக்கு வந்து தண்ணியை வந்து பழக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஓவர் த பீரியட் ஒரு 10 நாள் இல்ல ஒரு 7 நாள், எனக்கு அது கரெக்டா தெரியல, 7ல இருந்து 10 நாளைக்குள்ள செழியன் வந்து டம்ளர்ல வந்து குடிக்க பழகிட்டாங்க. சோ கரெக்டா வந்து நான் இவ்வளோ இதுல குடிப்பேன் அப்படின்னா அந்த வந்து நம்ம அழகா முழுங்குறதுக்கு குடிக்கிறதுக்கு சூப்பராகவே பழகிட்டாங்க. டம்ளர் வாங்குறது ரொம்பவே முக்கியம் குழந்தைக்கு. டம்ளர் வந்து குழந்தைக்கு பார்த்து வாங்குறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது எப்படின்றத நான் வீடியோ கடைசியில சொல்றேன். ஒரு 7 மாசம் 7.5 மாசத்துல கிராஜுவலா கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருப்பீங்களா. அதுக்கப்புறம் ஒரு 8.5 மாசம் அந்த டைம்லலாம் தாராளமா அவங்களோட அந்த ஸ்ட்ரா கப்போ இல்ல வந்து லைக் ஓப்பன் கப்போ ஏதோ ஒண்ணுத்துல நீங்க குழந்தைக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதை தவிர, அதாவது இதெல்லாம் இந்த டைமிங்ல எல்லாம் நீங்க அதாவது அவங்க ஃபுட் சாப்பிடும் போது எல்லாமே நீங்க டம்ளர்ல குழந்தைக்கு பழக்கணும். சோ நீங்க டம்ளர்ல கொடுத்து இப்ப சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க அப்ப டம்ளர்ல தண்ணி கொடுத்து பழக்கணும். இந்த மிட் இந்த கேப் இருக்கு இல்லையா, லைக் அவங்க விளையாடுற டைம் இல்லைன்னா வந்து தூங்கி எந்திரிச்ச டைம், அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா வந்து நீங்க பாட்டில்ல வந்து நீங்க தண்ணி குடிக்க. ஸோ ரெண்டையுமே வந்து பேலன்ஸ்டா நீங்க கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அது ஒரு பாட்டில் இருக்கு அப்படின்றதுக்காக பாட்டிலே 24/7 பழக்கக்கூடாது, டம்ளர் அப்படின்றதுக்காக 24/7 பழக்கக்கூடாது. ஸ்டார்டிங் வந்து டம்ளர் அவங்க பழகிட்டாங்க, அவங்க வந்து குட் டு கோவா இருக்காங்க அப்படின்னா நீங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஸோ நான் செடியனுக்கு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் குழந்தை எப்பெல்லாம் சாப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் டம்ளர்ல தான் கொடுப்பேன். அவங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் அப்போல இருந்து இப்ப வரைக்குமே நான் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சோ அந்த கிளாஸ் ஆஃப் தண்ணி வந்து அவங்க சாப்பிடறதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்றதான் எனக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிப்பர் கப் வந்து வச்சிருக்கேன் நான். இது பாத்தீங்கன்னா லவ்லாப்போட பிராண்ட்ல இருந்து. இப்போ இது வந்து ஒரு வயசுல இருந்து ஒரு வயசு முடிஞ்சு 2 மாசம்னு நினைக்கிறேன், 1.25 வயசுல இதை வந்து நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய சிப்பர் கப்ல எல்லாம் பாத்திருக்கீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். சோ அப்ப என்ன ஆகுனா குழந்தை வந்து இப்படியேதான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. சோ பட் நிறைய டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்ம சொல்றதே கேட்காது. சோ திடீர்னு இப்படி குடிப்பாங்க, திடீர்னு எப்படி குடிப்பாங்க. சோ அந்த பொசிஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிப்பர் வந்து 360 டிகிரிக்கும் அது வந்து எங்கிட்ட குழந்தை திருப்பினாலும் அது கரெக்டா நம்ம வந்து தண்ணியோட ஃப்ளோ கரெக்டா இருக்கணும்னு சொல்லி நான் தேடி பார்க்கும் போது இது அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதனால இந்த கப் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வந்து குழந்தையோட ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி நல்லாவே வந்துட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன் இந்த பிரைஸுக்கு. 8 மாசம் வரைக்கும் குழந்தை வந்து நார்மலா தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 8.5 மாசத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு 60 ml ஆஃப் தண்ணி வந்து காலையில எந்திரிச்ச உடனே குழந்தைக்கு வச்சிருவேன். அது ஓப்பன் கப்போ ஸ்ட்ரா கப்போ என்ன கப்போ அதுல வந்து ஓரளவுக்கு ஒரு 60 ml தண்ணி வந்து வச்சிருவேன். அதுல சில நேரம் வந்து 60 ml குடிச்சிருவாங்க, சில நேரம் ஹாஃப் தான் குடிச்சிருப்பாங்க, சில நேரம் சுத்தமா குடிக்க மாட்டாங்க. பட் அதுவுமே டிபெண்ட்ஸ், குழந்தையோட மூட பொறுத்து தான் இருக்கு. பட் நான் டெய்லியும் புடிச்சு வச்சிருவேன். அதை நான் புடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மிட் மார்னிங், மிட் ஈவினிங், குழந்தை விளையாடுற டைம், தூங்கி எந்திரிக்கிற டைம், எல்லா டைமிங்லயும் அந்த வந்து வாட்டர் பாட்டில்ல தான் குழந்தைக்கு கொடுப்பேன். சோ அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளவு தண்ணி எம்எல் குடிச்சிருக்காங்கன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா லைக் அந்த சாப்பிட்ற டைம் நம்ம கொஞ்சம் குடிக்கிறோம், இதுல நம்ம ஊத்துனதுல அவங்க எவ்வளவு குடிக்கிறாங்கன்றது தெரியும். சோ ஓரளவுக்கு வருவாங்க. இந்த 1 வயசுக்கு மேல தாண்டிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சிப்பர் கப்க்கு நீங்களே மாறிடுவீங்க. இப்போ செழியனுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப வெயிலா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹைட்ரேஷன் தேவைன்னு எனக்கு தோணுச்சுன்னா ஃபுல்லாவே 300 ml கொடுத்துருவேன். இல்லைன்னா ஒரு 250, 270 அந்த ரேஞ்ச்ல கொடுப்பேன். சில நாள் முக்காவாசி தண்ணி குடிச்சிருவாங்க, சில நாள் ஃபுல்லா குடிப்பாங்க, 1-2 நாள் குடிக்கவே மாட்டாங்க, அப்படியே பாட்டம்லயே இருந்துட்டு இருக்கும். பட் அதை நம்ம புஷ் பண்ணி நம்ம வந்து குடிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தண்ணி பொறுத்த வரைக்கும் எப்படி சாலிடுமே குழந்தைக்கு லைக் Day 1, Day 2, Day 3 வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம தண்ணியுமே குழந்தைய பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான பொசிஷனோ அதுல வந்து குழந்தைய பழக்க பாருங்க. ஸ்டார்டிங் வந்து வார்ம் வாட்டராவே குழந்தைக்கு கொடுங்க. டைரக்டா வந்து அப்படியே பச்சை தண்ணி வந்து லைக் நல்ல தண்ணியை வந்து கொடுத்துறாதீங்க. கொஞ்சம் அது வார்ம் பண்ணி குழந்தைக்கு கொடுக்க பாருங்க. இதை நான் ஏன் முக்கியமா சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு 10 months பேபிக்கு நம்ம நெட்ல கூகுள்லயோ குரோம்லயோ அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா 10 months பேபிக்கே 120 ml இல்லைன்னா 240 ml போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெட்ல தான் 12 months பேபியோட தண்ணி இன்டேக்கோட ml எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல ஆப்வியஸா என்ன இருக்கும்னா எய்தர் 200 இல்லை 240 இருக்கும். பட் நம்ம குழந்தை பாத்தீங்கன்னா 90 கூட குடிச்சிருக்காம இருக்கும். ஸோ அதுக்காக வந்து வருத்தப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. குழந்தைக்கு கம்ஃபர்டபுளான தண்ணி அப்படின்னா அது ஓரளவுக்கு டெய்லி வந்து அந்த மேனேஜபிளா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நான் இதையே சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பேபிக்கு பாத்தீங்கன்னா 120 ml பத்தாது. ஒரு பேபிக்கு வந்து 120 ml ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு பேபி சுத்தமா குடிக்காது. ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த பேபி தான் நான் சொல்லுவேன். ஸோ பேபிக்கு நீங்க அதை எப்படி ட்ரைன் பண்றீங்கன்றதை பொறுத்துதான். ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அண்ட் அதையும் மீறி குழந்தை வந்து ஒமிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிஜமாவே அது வேண்டான்றது தான் அர்த்தம். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் தண்ணியெல்லாம் கொடுக்காதீங்க. நல்லா இன்ட்ராக்ஷன் பண்ணி குழந்தைக்கு பழக்க பாருங்க. டம்ளர் பொறுத்த வரைக்கும் எதோ சில்வரோ இல்ல நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா டம்ளர் வந்து எந்த அளவுக்கு நல்ல குட் குவாலிட்டியில இருக்குன்றத பாத்துக்கோங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா 2 லேயர் இருக்க மாதிரி டம்ளர் வாங்கிக்கோங்க. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த டம்ளரோட இந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து ஷார்ப்பா இருக்கவே கூடாது. பிகாஸ் குழந்தைக்கு ஷார்ப்பா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் தண்ணி குடிக்கும் போது. சோ இது வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா இருக்க மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அவங்களுக்கான டம்ளரை வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வாங்கி வச்சுக்கோங்க. சோ இந்த
டம்ளர் அப்படின்னா இந்த டம்ளர் ஃபுல்லா எய்தர் அவங்க சாப்பிட்றதுக்குள்ள குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய டம்ளர்ஸ் மாத்தி குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு 2 டம்ளர் அப்படின்றது வந்து மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னா இன்னும் அந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். டம்ளரோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா திக்கா இருக்க மாதிரி நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது ஏதோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருக்கட்டும் இல்ல சில்வரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே வந்து திக்கா இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து நெளியிறது வளையிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வாய்ப்பகுதியை கொஞ்சம் நல்லாவே பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.